Hi guys, welcome back to Infotech Coder channel. நான் தான் உங்க மகாலிங்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நம்பர் சீரிஸ். எதுக்காக நம்ம இந்த டாபிக்கை சூஸ் பண்ணியிருக்கோம்னா இதை சால்வ் பண்றதுக்கு மேக்ஸிமம் 30 செகண்ட் மட்டும்தான் எடுத்துக்கும். அதுக்கும் கம்மியான நேரத்தில் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்ஸை வந்து இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் எடுத்துக்குவோம். 2, 12, 36, 80, 150. ஃபர்ஸ்ட் நம்பர் சீரீஸை பொறுத்த மட்டும் எதை நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணோம்னா ரெண்டு நம்பருக்கு இடையான டிஃப்ரென்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2லேருந்து 12 இதுக்கு இடையான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 12லேருந்து 36 இடையான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. சரி இது எந்த மாதிரி சீக்வன்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்துமே எக்ஸாம்பிள் இங்கே 1ன்னு வச்சுக்குவோம். என்னங்கிற இடத்துல 1 வச்சுக்குவோம். 1 எத்தனை வாட்டி தான் கியூப் பண்ணாலும் 1ங்கிற ஆன்சர் தான் வரும். ப்ளஸ் இந்த 1 வந்து ஸ்கொயர் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 2ங்கிற ஆன்சர் வந்து கிடைச்சிருது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்குறோம். 2 வந்து கியூப் பண்ணோம்னா என்ன வரும், நமக்கு 8ங்கிற ஆன்சர் வந்து நமக்கு இங்கே வரும். இப்போ இது ப்ளஸ் 2 வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணோம்னா 4ங்கிற ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். அப்போ வந்து 8 + 4 வந்து நமக்கு என்ன கிடைச்சிடும், 12ங்கிற ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இது மாதிரி நம்ம ஒரு எந்த ஆர்டர்ல இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னாவே இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா n = 6 அப்படிங்கிறது வந்து இதுக்கு ஆன்சர் கிடைக்குது. அப்போ வந்து 6-ஐ வந்து கியூப் பண்ணோம்னா ஒரு நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த நம்பரை ப்ளஸ் 6-ஐ ஸ்கொயர் பண்ணி வர நம்பரோட ஆட் பண்ணோம்னா 252. இதுதான் இப்போ நம்ம தேவைப்படுற நம்பர் 252ங்கிறது இதுக்கான ஆன்சர் இப்போ கிடைச்சிருச்சு. இது புரியாதவங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு திரும்பி ஒருக்க பாருங்க, இது தெளிவாக புரியும். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6, 14, 36, 98 இந்த இடத்துல வந்து தேவைப்படுற நம்பரை வந்து கொஸ்டின் மார்க் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த நம்பரை எதை கொண்டு ஃபில் பண்ணால் இந்த சீரீஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பவர் சீரீஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து 6 வரணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், 1 வந்து 1 வாட்டி பவர் பண்ணோம்னா 1 தான் வரும், 2 பவர் பண்ணோம்னா 1 தான் வரும், 3 பவர் பண்ணாலும் 1. அப்போ 3ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 6ங்கிற ஆன்சர் கிடைச்சிரும். இது மாதிரியே இப்போ பார்த்தீங்கன்னா 6, 14, 36 இது மாதிரி பவர் சீரீஸ்ல இன்க்ரீஸ் ஆகி போகுது. அப்போ 1 வந்து ஸ்கொயர் பண்ண இது மாதிரி 1லேருந்து ஸ்கொயர் டேர்மா கொண்டு போனால் இந்த ஆன்சர்லாம் கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வந்து 14 எடுத்துக்குவோம். 14 வந்து 1 வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே 2-ஐ கன்சிடர் பண்ணோம்னா 2-ஐ ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும். இந்த இடத்துல 3-ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா 9 கிடைக்கும். இப்போ 9 + 4 + 1 கூட்டினோம்னா நமக்கு என்னன்னு கிடைக்கும்னா 14 அப்படிங்கிற ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இது மாதிரி கொடுக்குற நம்பர்லேருந்து நம்ம ஆன்சரை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். கிடைச்ச ஆன்சரை சம் பண்ணோம்னா 276 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 276ங்கிறது ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா 276. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 16க்கும் 5க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, 11 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே 49க்கும் 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இது மாதிரி உள்ள நம்பரோட டிஃப்ரென்ஸை முதல்ல கால்குலேட் பண்ணணும். அதை பொறுத்து தான் நம்ம திங்கிங் கேப்பபிலிட்டியை அதுக்கேற்ற மாதிரி செயல்படுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா 16க்கும் 5க்கும் இடையான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 11. 5 + 11 வந்து 16 கிடைச்சிரும். 16 + 33 வந்து என்னன்னு கிடைக்கும், நமக்கு 49 கிடைக்கும். 49 + 55 வந்து 104. இது மாதிரி ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 1, 3, 5, 7 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக வருது. இது மாதிரி ஆட் நம்பராக கால்குலேட் பண்ணி இந்த நம்பருக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கக்குள்ள நமக்கு 181 அப்படிங்கிற ஆன்சர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. அது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஆப்ஷன் சி வந்து 181 அப்படிங்கிற ஆன்சர் வந்து இப்போ பிளேஸ் ஆயிருக்கு. அதனால இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 181. அடுத்து ஃபோர்த் சம் பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் எல்லா சம்முக்கும், ஆனால் ஒரு சில சம்மில் மட்டும் டிஃபர் ஆகும். இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணோம்னா 8, 11, 11, 14, 14, 17 இது மாதிரி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 8க்கும் 11க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வரும். 11க்கும் 14க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வரும். இது எல்லாம் ஒரு டேர்மாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா
7க்கும் 12க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 வரும். இங்க 12க்கும் 17க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 5. அப்ப 17க்கும் 22க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்ப இங்க இருந்து 17ல இருந்து 3 டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன நம்பர் வரும்? அது நம்ம ஈஸியாவே கால்குலேட் பண்ணிடலாம். 20ங்கிற ஆன்சர் வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? அடுத்து 5th சம். 2, 6, 12, 20, 30, 42, 56. ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள பேட்டர்னை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 2 வந்து 2ன்னு வரும். 2 × 3 6, 3 × 4 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தே தெளிவாக தெரியும் பாருங்க. 1 × 2 2, 2 × 3. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பரோட மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. அப்படியே லாஸ்டா நமக்கு இங்க மல்டிப்ளை ஆகி வரக்குள்ள 72 அப்படிங்கிற ஆன்சர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி 99 பவர் 2 எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. கால்குலேட்டர் இல்லாத சமயத்தில் இது மாதிரி பவர் சீரீஸ்லாம் கால் பண்ணுறது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதை வந்து எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 99 இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை 9 வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 9, அதாவது 1 2 2 9 வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, n-1 அப்படிங்கிற வந்து ஃபார்முலா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோட கவுண்ட் என்னன்னு 2ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ 2 - 1 வந்து 1ன்னு கிடைச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே 9 இருக்கு, 9 அப்படியே போட்டுக்குவோம். இப்போ 9 - 1 8. 9 ஸ்கொயர் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 9 × 9 81ங்கிற ஆன்சர் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். 8 வந்து 9க்கு பக்கத்துலையும் 1 வந்து லாஸ்டாகவும் போட்டுக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 2 - 1 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு 9 ஒரு 0 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9801 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும். இதே கொஞ்சம் பெரிய நம்பரா இருந்தா என்ன பண்றது? இதுல பார்த்தீங்கன்னா 3 9 வந்து இருக்குது. அப்ப 9ஓட கவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்க 3. அப்ப 3 - 1 வந்து 2. அதாவது இங்க 2 வந்து எதை டிபெண்ட் பண்ணா 2 9 2 0 இதை தான் டிபெண்ட் பண்ணும். இந்த 9 ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது 81 அப்படி நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே காய்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஃபோடெக் கோடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன டாபிக் நடத்தணும் அப்படிங்கிற உங்களோட விஷயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.